இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா இந்த செகண்ட் நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது தற்செயல் கிடையாது. பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. ஒரு நாள் எல்லாரையும் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும். ஆனா இப்போ அது உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தன்மை இப்ப வெளியே வர ஆசைப்படுது. நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியே எல்லாம் எப்படி நடக்குது, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர நம்ம யாரு, நம்ம எதுக்காண்டி இங்க இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நமக்கு யாருமே சொன்னதில்லை. சில பேருக்கு வாழ்க்கை ரொம்ப சவாலா, சில பேருக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. சில பேர் அவங்க வாழ்க்கையில ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க. சில பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க. சில பேருக்கு வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. ஆனா சில பேருக்கு அது ஒரு கனவாவே இருக்கு. நம்ம வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சு அந்த ஓட்டத்துல நம்ம யாரு, நம்மளுடைய ஆத்மாவோட தேடல் என்ன அப்படின்றத நம்ம மறந்துட்டோம். இது எல்லா கேள்விக்கான பதிலும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உணர்வுகளும் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த மாபெரும் பரிசு. இத நீங்க சரியா கையால கத்துக்கிட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கைய உங்களால உருவாக்கிக்க முடியும். உங்களுடைய கனவு வாழ்க்கைய உங்களால வாழ முடியும். பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியே இல்லை, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. இதை எப்படி நான் உணர்றது? கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு தான் ஒரே வழி. உங்களையும் பிரபஞ்சத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாலமா இருக்கிறது இந்த விழிப்புணர்வு தான். இது ஒரு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா இது ஒரு மதமும் இல்லை. ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் தேவைப்படுறதில்ல. ஒரு செடி வளர்றதுக்கு, ஒரு பூ பூக்கிறதுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் தேவையில்லை. அது இயல்பா நடக்குது. நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய ஆத்மாக்கெல்லாம் தேவை விழிப்புணர்வு, ஒரு தெளிவு. இது நீங்களே உங்களை தேடுறதுக்கான ஒரு பயணம். இந்த பயணத்துல இணைஞ்சு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தி இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கைய மாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இந்த நிம்மதி அப்படின்றது அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாயிருச்சு, ஒரு இயல்பா மாறிடுச்சு. இந்த ஒரு மாற்றம், இந்த ஒரு உணர்வு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள முடிஞ்சிடக்கூடாது. இதை நான் உலகம் ஃபுல்லா தெரியப்படுத்துறதுக்கான பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் உலகம் ஃபுல்லா தெரியப்படுத்த போறேன். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இதை எப்படி உன்னால தனியா பண்ண முடியும்னு. இதை நான் தனியா பண்றதை நினைச்சு கவலைப்படலை, ஆனா நீங்களும் கூட இருப்பீங்கன்னு நம்புறேன். உலகம் ரொம்ப பெருசுதான், அதை சின்னதாக்க ஆரம்பிப்போம்.